ஞாயிறுதோறும் ஞான வேள்வி என்று கேள்வி பதில் விளக்கம் இருக்கும் என்று அற்புதமான ஒரு கேள்வி. இது பலருடைய மனதின் கேள்வியாக கூட இருக்கலாம். என் தாய் பூஜை செய்து வந்த விக்கிரகங்களுக்கு என்னால் சரிவர பூஜை செய்ய முடிவதில்லை. இதனால் பழி பாவம் வருமா? பூ, பால், பனங்கற்கண்டு அல்லது கல்கண்டு இது வாங்கி வைத்து விட்டால் போதுமா என்று கேட்டிருக்கின்றார். பாவம் ரொம்ப வேலை போல. அம்மாவினிடத்திலிருந்தும் அப்பாவினிடத்திலிருந்தும் சொத்து மட்டும் வேண்டும் என்று எதிர்பார்க்கும் பிள்ளைகள் எத்தனை பேர். கிட்டத்தட்ட அவர்கள் சேர்த்து தரும் பொன், பொருள், நில, புலன், தோட்டம், துறவு இவையெல்லாம் அழியும் சொத்து என்றால் அழியா சொத்து ஒன்று இருக்கின்றது. அது அருள் சொத்து. அது அவர்கள் பூஜித்து தந்த விக்கிரகங்கள். அதற்கு எந்தவித சாக்குப்போக்கும் சொல்லாமல் அவர்கள் செய்த வழிபாடு போலே நாள்தோறும் வழிபட வேண்டும் என்பதுதான். இப்படி சொன்னது கொஞ்சம் இரக்கமற்ற முறையில் உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் உண்மை அதுதான். பெற்றோரை போற்றுவோர் ஒவ்வொருவருமே அவர்கள் வழிபட்டு வந்த அந்த விக்கிரகங்கள், சுவாமி படங்கள், அவற்றையும் முறையாக போற்ற வேண்டும் அல்லவா? கேட்டதற்கு நல்ல விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஞாயிறுதோறும் கேள்வி, இது ஞான வேள்வி. ஹலோ எஃப்எம்மின் ஆத்தி சூடியில். இதுபோல உங்கள் மனதில் தோன்றும் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள், நல்ல விளக்கங்கள் வேண்டி நீங்களும் எழுதி அனுப்பலாம். நீங்கள் அறிந்த நிலைய முகவரி. மெயில் செய்ய வசதி இருக்கிறது என்றால் jairam@hellofm.in என்பது மின்னஞ்சல் முகவரி. ஆடிப்பெருக்க நன்னாள் எல்லோருக்கும் பெருக்கமான நாளாக இருக்கட்டும். நல்ல வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். உங்களின் அன்பிற்கிணைய ஜெயராம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், ஆனந்தமாயிரும்.